மக்கள் நினைக்கிற மாதிரில ஒரு ஃபோர்ஸ் தான் நம்மளை டிசைட் பண்ணோம். எனக்கே தெரில நான் ரிங்கில் இருக்கும்போது ஏன் நான் லூஸ் பண்ணுறேன்னு. அப்புறம் தான் யோசித்தேன், ஓகே காட் டிசைட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு சேஸ் தான் வின் பண்ணணும். இன்கேஸ் இப்போ நான் வின் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், மேபி என் தம்பி ட்ரிஸ்டின் ட்ரேட் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் சிகார் பிடிச்சிட்டு ஒரு நைட்டில் இறந்துருப்பான். மேபி காட் அதை டிசைட் பண்ணல, காட் வந்து சேஸ் தான் வின் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த கிரெடிட் எடுத்துகிட்டு போகணும்னு டிசைட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காரு. இது என்னமோ உண்மைதான் நினைக்கிறேன். இது ஆண்ட்ரூ டேட்டுன்னு இல்லை, அந்த காலத்துலேருந்து இது தொடர்ந்து இதை சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நிறைய வாரியர்ஸ் கிங்ஸ் எல்லாமே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன் மார்க்கஸ் எரீலியஸ் கூட அவரோட மெடிடேஷன் புக்கில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நினைக்கிறீங்க, நடத்தணும்னு நினைக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நடக்கலைன்னா அது கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேணால் அது கெட்டதாக இருக்கலாம், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஆண்ட்ரூ டேட்டும் அதை தான் சொல்ல வராரு. இப்போ நான் ஜெயிச்சிருந்தேன்னா சேஸ் டிமோரால் அதை தாங்கியிருக்க முடியாது, அதை தாங்குறதுனால தான் எனக்கு அதை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானும் அது ரொம்ப உண்மைன்னு நினைக்கிறேன். இப்போ சின்ன வயசுலலாம் நம்ம இந்த பாட்காஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்காஸ்ட்லாம் செட் ஆகாது பண்ணாதீங்கன்னா, அப்படிலாம் இல்லையே நாங்கள் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் இப்போ யாராவது என்கிட்ட சொன்னான்னா மேபி இது நம்ம கையில் இல்லை, எல்லாமே கடவுள் கொடுத்தது தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு இந்த பாட்காஸ்ட் பண்ணணுன்னு ஐடியா வந்திருக்கும். அந்த ஐடியா எங்கேருந்து வந்தது, அது அந்த கடவுளோட பிளெஸிங்ஸ் தான் சொல்லுவாங்க. எல்லாமே ஆல்ரெடி ரிட்டன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இது நம்ம லைஃப்பில் நிறைய நடந்திருக்கும். கொஞ்சம் நம்ம உத்து பார்த்தா அது புரியும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வேலை போயிருக்கும், இல்லை அந்த வேலையை விட்டுருப்போம். என்னடா இது வேலையை விட்டோமே அப்படின்னு வச்சா பின்னாடி பார்த்தா இதுக்கு தான்ப்பா இந்த வேலையை விட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. நான் வந்து இன்றைக்கி பெரிய ஆக்டராக இருக்கேன்னா என்னோடய திறமெல்லாம் இல்லை, எல்லாம் கடவுள் கொடுத்தது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஏன் ஏஆர் ரஹ்மான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கேன்ட்டு போயிட்டாரு. இது ரொம்ப உண்மைதான்னு நினைக்கிறேன்.